ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி மாயாஜால கதைகளை பார்க்க போகிறோம். தவளையை கல்யாணம் பண்ண வாலிபன் அதோட பகுதி 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வார கதை இதோட முடிந்தது அப்படின்னா, தவளை தன் தோலை கழட்டி வச்சு அழகான ரதி என்னும் பெண்ணாக மாறினாள். அதோட தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உங்கள் விருதை பொண்ணு சேனல். இன்னும் நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவளை தன் தோலை கழட்டி வச்சுட்டு அழகும் அறிவும் நிறைந்த ரதி என்னும் பெண்ணாக மாறியது. கைகளை தட்டி கூவி, என் தோழிகளை சீக்கிரம் வாங்க, எங்கள் அப்பா போடுற சட்டை மாதிரியே ஒரு அழகான சட்டையாக எனக்கு காலையிலக்குள்ளே தச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் வசீகரன் எஞ்சி பார்க்குறாரு. தவளை எப்பயும் போல் தரையில் தாவிக்கிட்டு இருக்கு. மேஜை மேலே பார்க்குறாரு. பட்டு துணியால் அழகாக கவர் பண்ணி உள்ள ஒரு அழகான சட்டை இருந்தது. அதை பார்த்ததும் வசீகரன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சட்டையை எடுத்துகிட்டு நேராக தன் அப்பா கிட்டே போகிறாரு. அப்பா அங்கே தன் அண்ணன்கள் அவங்க கொண்டு வந்த சட்டைகளை தன் அப்பா கிட்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜார் மன்னர் முதலில் மூத்த மகன் கொடுத்த சட்டையை எடுத்து பார்த்தவர், மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க போடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது மகன் கொடுத்த சட்டையை எடுத்து பார்த்துட்டு, இரவு தூங்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக வசீகரன் கொண்டு வந்த சட்டையை எடுத்து பார்க்குறாரு. தங்கம் வெள்ளி சருகையோட நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளவு அருமையாக இருந்தது. ஜார் மன்னர் அதை பார்த்ததுமே, இது அல்லவா சட்டை, விசேஷ நாட்களில் போட்டுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. இதை பார்த்த மூத்த அண்ணன்கள் 2 பேருமே, என்னடா நம்ம வசீகரன் தவளையை போய் கல்யாணம் பண்ணோன்னு நம்ம சிரித்தோம், இப்போ பார்த்தா இவ பெரிய வித்தக்காரியாக இருப்பா போலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. திரும்பவும் ஜார் மன்னர் 3 மகன்களையுமே கூப்பிட்டு அனுப்புகிறாரு. உங்கள் மனைவிகளை நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ரொட்டி செஞ்சு கொடுத்து அனுப்ப சொல்லுங்கள், நான் யார் நல்லா சமைக்கிறாங்கங்கிறத பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வசீகரன் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாரு. இதை பார்த்த தவளை, வசி ஏன் வருத்தமாக இருக்க அப்படின்னு விசாரிக்குது. இல்லை, நாளைக்கு காலையிலக்குள்ளே நீ எங்கள் அப்பாவுக்கு ரொட்டி செஞ்சு தரணுமாம் அப்படின்னு வசீகரன் சொல்கிறாரு. வசி வருத்தப்படாத, நீ போய் படுத்துக்கோ, பொழுது விடிந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தவளை எப்பயும் போல் சொல்லுது. வசீகரனும் போய் படுத்துக்கிறாரு. முதல்ல தவளையை பார்த்து சிரித்த வசீகரன் அண்ணனோட மனைவிமார்கள்லாம் இப்போ தன் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணை தவளை எப்படி சப்பாத்தி சுடுதுங்கிறத பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் தவளை ரொம்ப பொல்லாத தவளையாச்சே. அவங்க 2 பேரை பற்றி இந்த தவளைக்கு நல்லாவே தெரியும். அதனால் மாவை பிசைஞ்சி அந்த மாவை ஒரு குச்சியில் சொருகி நேராக தீயில் காட்டுது. இதை பார்த்த அந்த பொண்ணு நேராக வசீகரன் அண்ணா மனைவிகள்கிட்ட போய் பார்த்ததை அப்படியே சொல்கிறாங்க. தவளை செஞ்ச மாதிரியே இவங்க 2 பேரும் அதே மாதிரி அந்த ரொட்டியை ரெடி பண்ணுறாங்க. வழக்கம் போல் தவளை தாவி தாவி வெளிவாசலுக்கு போய் அழகான அறிவான ரதியாக மாறி கைத்தட்டி, என் தோழிகளே சீக்கிரம் வந்து வேலையை ஆரம்பிங்க, என் அப்பா வீட்டில் நான் எப்படி சாஃப்டான கோதுமை ரொட்டி சாப்பிட்டேனோ அதே மாதிரி ரொட்டியை எனக்கு காலையிலக்குள்ளே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குது. காலையில் பொழுது விடியுது. வசீகரன் எந்திரிக்கிறாரு. பார்த்தா ரொட்டி தயாராக மேஜை மேலே வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததுமே வசீகரனுக்கு ஒரே சந்தோஷம். ரொட்டிகளை தன் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போனால் தன் அண்ணன்கள் அப்போ தான் அவங்க மனைவிகள் சுட்ட ரொட்டியை அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ரொட்டிகள் அப்படியே தீயில கருகி கல் மாதிரி கெட்டியாக இருந்தது. கடைசியாக வசீகரன் கொண்டு வந்து அந்த மிருதுவான ரொட்டியை பார்த்துட்டு, இது அல்லவா ரொட்டி, எல்லாராலையுமே சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. ஜார் மன்னர் தன் 3 மகன்களையுமே பார்த்து, நாளைக்கு நீங்கள் 3 பேரும் உங்கள் மனைவிகளோட விருந்துக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்டு வசீகரன் ரொம்ப சோகமாக தன் வீட்டுக்கு போகிறாரு. தவளை வழக்கம் போல் தவ்வி தவ்வி வசீகரன் கிட்ட வந்து, வசி ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குது. என் அப்பா நாளைக்கு விருந்துக்கு நம்ம 2 பேரையும் வர சொல்லியிருக்காரு, நான் எப்படி எல்லாரும் முன்னாடி உன்னை கூப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. 2 பேரும் விருந்துக்கு எப்படி போனாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.